ஓராண்டு ஆட்சி சாதனை ஓராண்டு ஆட்சி சாதனைன்னு நாடு முழுவதும் பொதுக்கூட்டமும் பிரச்சாரமும் ரொம்ப தீவிரமா இருக்குதுன்னு டெல்லி பக்கம் ஒரே பேச்சா கிடக்குதுங்க. ஆனா எதிர்கட்சி பக்கம் கூட்டா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சு ஓராண்டு சாதனை பிரச்சாரத்துக்கு எதிர்பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்களா, பேசிக்கிறாங்க. ஓராண்டு சாதனை பிரச்சாரம் இந்த தமிழ்நாட்டுல, கேரளால, அப்புறம் இந்த வெஸ்ட் பெங்கால் எல்லாம் மத்த மாநிலத்தை விட அதிகமா நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்களாப்பா. ஏன்னா இந்த சட்டசபை எலெக்ஷன் வேற வருதுல்ல, சொல்லிக்கிறாங்கப்பா. ஐயா, பீகார்ல கட்டமா ஜனதா கட்சி கூட்டணியை உடைக்கிற வேலை தொடங்கிருச்சான். பப்பு மஞ்சியும் அதுக்கு ஆதரவா இருக்காங்களாம், பேசிக்கிறாங்க. ஐயா, தமிழ்நாட்டுல மத்திய அரசும் மாநில அரசும் கூட்டா செயல்படுவோம், தேர்தல் சமயத்துல எதிரும் புதிருமா இருப்போம்னு டெல்லி பக்கம் சொன்னாலும் கூட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா மத்திய அமைச்சர்கள் சாதாரணமா பேசிட்டு இருக்க மாநில தலைமையோட பேச்சுல தமிழக அரசுக்கு எதிராக எந்த கருத்துக்களும் வரலையே அப்படின்னு கூட்டி கழிச்சு பாக்குறாங்களா, பேசிக்கிறாங்களே. மோடி அரசு ஓராண்டு சாதனை அப்படின்னு சொல்லி போட்டு விளம்பரம் பண்ற நேரத்துல பிரதமராக இருக்கிற மோடி தன்னோட எம்பி நிதியில இருந்து 16% மட்டும்தான் செலவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, இது என்ன புது தலைவலி வந்துருச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்களாமா. ஒரு வருஷத்துக்கு ஒரு எம்பி அவங்க தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணலாமாப்பா. ஆனா இந்த யூபியில 52 எம்பிங்க அவங்க தொகுதிக்கு 1 ரூபா கூட செலவு பண்ணவே இல்லையாமா. மொத்தமா 298 எம்பிங்க அவங்க தொகுதிக்கு ஒண்ணுமே பண்ணலையாமா, சொல்லிக்கிறாங்க. ஐயா, தன்னோட தொகுதிக்காக ஒதுக்குன 5 கோடி ரூபாய் நிதியில 1 ரூபா கூட செலவழிக்காத எம்பிக்கள் பட்டியல்ல பாஜகவோட 5 மத்திய அமைச்சர்களும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியாவும் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஐயா.